வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து. நம்மளுடைய விளக்கு கடைக்கு இப்ப நிறைய கஸ்டமர் எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு நோன்பு பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. அந்த நோன்பு பாத்திரம் அப்படிங்கிறது அதிரச மாவு பிசையறதுக்காகவே ஒரு பாத்திரம் இருக்கும். ஸ்பெஷலா அது ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. அது ட்ரெடிஷ்னலா அழகா பித்தளையில கலாய் பூசி இருக்கக்கூடிய நாட்டு தகடுல செஞ்ச வட்டச்சட்டி எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம மாவு பிசையணும் அப்படின்னாலே பாத்திரம் கொஞ்சம் அகலமா இருந்தாதான் நம்மளுக்கு தாராளமா கை விட்டு மாவு பிசையறதுக்கு வசதியா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மாதிரி அதிரசம் சுட்டுட்டு நம்ம எதுல எடுத்து வைக்கலாம் அப்படின்றது கூட பார்க்கலாம். நிறைய பாத்திர வகைகள் நம்மளுடைய மடப்பள்ளி செக்ஷன்ல இருக்கு. நேர்ல வர்றவங்க பாக்குறீங்கன்னாலும், நான் வீடியோலயும் நிறைய பேர் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க. வீடியோ பார்த்து அவங்களுக்காகவும் காட்டணுன்றதுக்காக தான் இப்ப தொடர்ந்து மடப்பள்ளியில இருக்கக்கூடிய ப்ராடக்டா பார்த்துட்டு இருக்கோம். தீபாவளிக்கு மாவு பிசையறதுக்காக வந்திருக்கக்கூடிய பாத்திரங்கள்னு சொல்லியிருந்தேன். அதுல இந்த வட்டச்சட்டி ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம மாவு தீபாவளிக்கு அதிரசத்துக்கு மட்டும் இல்லாம ஒரு மாவிளக்கு போடுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பாத்திரங்கள் மாவு பிசையறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கு. இது ஒரு மாடல். இது நம்ம ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டில் இப்போ நான் காட்டுற அத்தனை பாத்திரமுமே தீபாவளிக்கு மட்டும் இல்லாம ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாத்திரத்துலலாம் தாராளமா நம்ம குழம்பு இதெல்லாம் கூட வைக்கலாம். அந்த மாதிரியான பாத்திரம் தான். 2 in 1 நீங்க மல்டி பர்பஸா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல மாவு போட்டு பிசைஞ்சு நம்ம பண்ணும்போது வெள்ளம்லாம் போட்டு அந்த பாகு ஊத்தி நம்ம பிசையறதுக்கு அவ்வளோ வசதியா இருக்கும். அதுலயும் நிறைய ஷேப் இருக்கு. இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியா அகலமா இருக்கும். இது கொஞ்சம் ஹைட்டு கூட வரும். இதுவுமே அடுக்கு பாத்திரம் மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு வேணுங்கிற சைஸ் சொல்லி வாங்கிக்கலாம். எப்படி நீங்க சைஸ் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அடி ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேலுக்கு எவ்வளோ அகலம் இருந்தால் உங்களுக்கு பாத்திரம் நல்லா இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு கிண்ணம் எடுத்தோம் அப்படின்னா அது அதிகபட்சம் 5 இன்ச்சு 6 இன்ச்சு டயா தான் இருக்கும். ஆனால் இந்த பாத்திரம் எல்லாமே 10 இன்ச்சு 12 இன்ச்சு டயா இருந்தால் நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கேலில் அளந்து சொன்னீங்கன்னா கூட அந்த சைஸில் கூட உங்களுக்கு பாத்திரங்கள் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. இதுவுமே ஒரு ஷேப்பு, இதுவுமே ஒரு சைஸு, நல்ல பெருசு, நிறைய மாவு போட்டு பிசையறதுக்கு. அது மாதிரி இதை சர்வ சட்டின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் பச்சரிசி நம்ம வீட்டில் கோவில்ல எல்லாம் பொங்கல் வைக்கும் போது பார்த்துருப்பீங்க. பச்சரிசி எல்லாம் கழுவி இதுல தான் அரிசியை போட்டு ஊற வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பொங்கலுக்கு சூடாக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுல அரிசி எல்லாம் கழுவி இதுல தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சர்வ சட்டி இது எல்லாமே நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு. ஓகே, நம்ம மாவு பிசைஞ்சு அதிரசம் எல்லாம் சுட்டு சாமிக்கு வச்சாச்சு அப்படின்னா கூட திரும்ப நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெடிஷ்னலா பாத்திரம் வேணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னாலும் அதுவும் நம்மளுடைய விளக்கடையில இருக்கு. இது இப்போ அதை பார்க்கலாம். இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள, இந்த பெரிய டப்பாக்குள்ள 6 அடுக்கு அடுக்கி இருக்கோம். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒன்று அதுக்கு தனித்தனியா மூடி அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் ஹாமட்ல. இந்த ஹாமட் ஏன் அப்படின்னா நல்லா ஹெவியில தான் அந்த ஹாமட் பண்ண முடியும். அந்த புள்ளி புள்ளியா வருது இல்லையா, இது ஹெவியா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ பாத்திரமும் நமக்கு ரொம்ப நாள் வரும், நல்லாவும் இருக்கும். இதுல 6 சைஸ் இந்த ஒரே டப்பாக்குள்ள இருக்க அடுக்கடுக்கா நம்ம அடுக்கிக்கலாம். இது அதுக்கு மட்டும் இல்லை, வேற எதுக்காவது நம்ம மல்டி பர்பஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அழகா இருக்குல்ல. நம்ம வீட்டு கிச்சன்ல வரிசையா அடுக்கிடலாம். இதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு. ட்ரெடிஷ்னலா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. அழகழகா இது எல்லாமே பெரிய பாத்திரம் தான். உங்களுக்கு வீடியோ பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். இது இருக்கிறதுலயே குட்டி அப்படின்னாலும் நான் கையில வச்சிருக்கேன், உங்களுக்கு அளவு புரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 8-9 இன்ச்சு உயரம் இருக்கும். நல்லா பெருசாக தான் இருக்கு. இதுல நம்ம பாத்திரங்கள் இப்போ அதிரசம், முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டு வச்சாலும் ரொம்ப அழகா இருக்கும். எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோட அழகா இருக்கும். தீபாவளிக்கு நான் வீட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க. அதிரசம், முறுக்கு எல்லாம் சுட்டாச்சு. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் இருக்குன்னாலும்
ட்ரெடிஷ்னலாக இதுவே அவங்களுக்கு தீபாவளி கிஃப்டாகவும் பலகாரம் கொடுக்கவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பாக்ஸஸ் எல்லாமே. டிஃபன் பாக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக ஹெவியாக வந்திருக்கு, லைட் வெயிட் கிடையாது. ஸோ நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லைஃபுமே வரும், ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதில் 3 சைஸ் இருக்குது, 4, 3, 2ன்னு இது ஒன்றுக்குள்ளே ஒன்றாவும் போட்டுக்கவும் முடியும். நம்ம வீட்டுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும். ரொம்ப அழகாக இருக்கும். தீபாவளி கிஃப்ட் ஒரு யூனிக்காக இருக்கணும், அவங்க வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய தீபாவளி ஸ்பெஷலாக நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாலும் பார்த்து எடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்லேயுமே தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபோன் கால் எடுக்கலை அப்படின்றதுக்காக டென்ஷன் ஆக வேண்டாம். இங்கே கண்டினியூவாக கால் வந்துட்டுருக்கோம். பட் ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் கம்பல்சரி அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் புது புது ப்ராடக்ட்டு இம்மிடியேட்டாக அதில் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் நம்மக்கிட்டே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. இந்த பொருள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான பொருள் தான். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச அத்தனையுமே குவாலிட்டியாக, ஹெவியாக, லைஃப் லாங் வரக்கூடிய பொருளாக தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய பொருள் நம்மளுடைய மடப்பள்ளியில் இருக்குது. அதில் ஒவ்வொரு செட்டாக நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன். நன்றி, வணக்கம்.